வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/7/2025 ஆனி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பணவரவோ முதலீடுகளுக்கோ குறைவு இருக்காது. எடுத்த காரியம் ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையற்ற பதட்டம் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஒரு கையெழுத்திடுவதற்கு முன்பாக சூரியன் உங்கள் ராசியிலே குருவுடன் இருப்பதனால் மிக கவனம். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுத்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும். புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு ஏற்றங்கள் காணப்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து திடீரென்று எதிர்பார்த்த இடத்திலோ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவுகளுக்கு உண்டான ஆச்சரியமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். பெரிய அளவு அனுகூலங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் தரும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தொழிலில் புதிய மாற்றங்கள் வரவேற்கத்தக்க அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை கூடாது. அரசுத்துறை அரசியல்வாதிகள் தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்து கொள்வது அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யத்தின் குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, இன்டீரியர் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, பணம் டக்கென்று கிடைப்பது ஆச்சரியத்தக்க அமைப்பாக ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வருவதும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ரமோஷன் வருவதும் ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் சந்தோஷத்தை தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பயணங்கள் சமயத்தில் தேவையற்ற பதட்டம் கூடாது. மீண்டும் நாளை யோகம் நிலை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.